பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே கோயிலுக்கு போன கோமதின்னு மற்ற எல்லாருமே அங்கே கோயிலில் போய் அரசியோட கல்யாணத்துக்காக நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க. இங்கே கோமதி சொல்கிறாங்க, கோயிலுக்கு வந்தால் தான் நிம்மதியாக இருக்குது அரசி, இனி எந்த பிரச்சனையும் வராமல் நானும் உன் அப்பாவும் முடிவெடுத்த மாதிரியே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ நல்லபடியாக வாழ்ந்தா அதுவே போதும். உன் வாழ்க்கை இனி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அரசி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க உடனே மீனாவும், அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இங்கே அரசி செஞ்ச தப்பையே சொல்லிகிட்டு இருக்காம அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அந்த சந்தோஷத்தை மட்டும் பாருங்க அரசி, நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் உங்கள் அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு இதெல்லாம் புரியுதில்ல அப்படின்னு சொல்ல, அண்ணி எனக்கு எல்லாமே புரியுது அண்ணி, நான் கண்டிப்பாக அம்மா அப்பா பேச்சை மட்டும்தான் அன்னி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியும். இங்கே சரவணன் யோசிக்கிறாரு, தங்கமயில் நம்மக்கிட்ட பொய் சொன்னதையே நம்மளால் தாங்கிக்க முடியல, தங்கமயில் கிட்ட அவ்வளோ கோவப்படுறோம், ஆனால் மாமா எப்படி தான் இந்த சுகன்யா அத்தை பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருக்காங்களோ தெரியலையே. சுகன்யா அத்தையை பழனி மாமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் அவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இப்போ எங்ககிட்டலாம் பேசவே பயந்து போய் நிற்கிறாரு. அதுக்கு காரணம் அப்போ சுகன்யா அத்தை தானா? எப்படி இங்கே மாமாவுக்கு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அம்மாவும் அப்பாவும் நினச்சிட்டு இருந்தாலும், ஆனால் பழனி மாமா இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாகவே இல்லையே. சுகன்யா அத்தை ஏன் இப்படி மாமா கிட்ட மட்டும் இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க ஒன்றும் புரியல. நம்ம வாழ்க்கையில் தான் பிரச்சனைனா பழனி மாமாவோட வாழ்க்கையில் இதை விட பெரிய பிரச்சனையால் இருக்குது. மாமாவுக்காக பேசினாலும் அத்தை நம்மளை தப்பாக புரிஞ்சுப்பாங்க, ஆனாலும் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணாமலும் இருக்க முடியலையே, ஏதாவது செய்யணும், கண்டிப்பாக மாமாவும் சுகன்யாத்தையும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி இங்கே யோசிக்கிறாரு சரவணன். இப்படி சரவணன் தனியாக நின்று இதை பற்றி யோசிக்க அங்கே வந்த செந்திலும், அண்ணே என்னென்ன நீ வேலைக்கு கிளம்பலையா என்ன, அண்ணியை பற்றியே யோசிக்கிறியா, அவங்க இன்னும் 2-3 நாளையில் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க, யாரை பற்றியும் யோசிக்காத கவலைப்படாதனே அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் இல்லை செந்தில், இங்கே நம்ம மாமா பழனி மாமாவை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவருக்கு என்ன, அவர் சந்தோஷமாக நல்லா தானே இருக்காருன்னு கேட்க, நாம தான் இத்தனை நாள் அப்படி நினச்சிட்டு இருந்திருக்கோம், உண்மையாகவே மாமா கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப மாறிட்டாருன்னு நினச்சேன், அவர் மாறலை, சுகன்யா அத்தையால் தன்னைத்தானே அவர் மாற்றிக்கிட்டாரு. சுகன்யா அத்தை நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் பழனி மாமாவை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. ஏன் நேற்று கூட கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன், அப்போ வீட்டு வேலையெல்லாம் பழனி மாமா செஞ்சிட்ருக்காரு, வீட்டெல்லாம் நல்லபடியாக சுத்தம் செஞ்சு காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாருன்னா பார்த்துக்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் வேலை செஞ்ச சுகன்யா அத்தை மாமாவை அந்த பேச்சு பேசினாங்க, நான் இருக்கேன்னு தெரியாமையே இப்படியெல்லாம் அத்தை பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் வந்த உடனே ஒன்றும் நடக்காத மாதிரி என்கிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பழனி மாமா அவ்வளோ கண்கலங்கி என்கிட்ட பேசினார், அவருக்கு இந்த வாழ்க்கை வாழ பிடிக்கவே இல்லை, சுகன்யாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு என்னமா பேசினார் தெரியுமா. இத்தனை நாள் மாமா மேலே தப்பு இருக்குன்னு அப்பா அம்மானு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் சுகன்யாத்தை வேணும்னே மாமாவை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, மரியாதையே தரமாட்டிக்கிறாங்க. இதே மாமா இடத்துல நான் இருந்திருந்தா இதை பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பேன், வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன். ஆனால் மாமா ரொம்ப பாவம், இத்தனை வருஷம் கழித்து கல்யாணம் நடந்திருக்கு, இந்த சுகன்யாவை பற்றி சொன்னால் நமக்கும் அது அவமானம் தானேன்னு சொல்லி பொறுமையாகவே இருக்கார், ஆனால் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு இங்கே செந்தில்கிட்ட சுகன்யாவோட குணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் செந்தில்கிட்ட சொல்ல உடனே செந்தில் சிரிச்சுக்கிட்டே, இப்போ தான் உங்களுக்கு சுகன்யா அத்தையை பற்றி தெரியுது, எனக்கும் மீனாவுக்கும் முன்னாடியே தெரியும், ஆனால் என்ன, நானும் மீனாவும் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் அப்பா அம்மானு யாரும் நம்ப மாட்டாங்க, இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற சுகன்யாவுக்கு கொடுக்குற மரியாதை தான் எங்களுக்கு கிடைக்கலையே, அதனால தான் உண்மை தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் அமைதியாகவே இருக்கோம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு சரவணன் கிட்ட. உடனே சரவணனும், செந்தில் நீ என்ன சொல்கிற, அப்படி என்ன பெரிய உண்மை உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ஏற்கனவே அரசியை காலேஜுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தேன், ஆனால் அங்கே சுகன்யாத்தை நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நானே அரசியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனப்போ இங்கே ஏற்கனவே மீனாவுக்கு சுகன்யாவை பற்றி தெரிஞ்சதால் உடனே என்னை கூட்டிகிட்டு அங்கே அரசியோட காலேஜுக்கு போனான். நான் முதல்ல இங்கே மீனா சொன்ன எதையும் நம்பலை, அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, அரசியை பார்க்க அங்கே குமாரை வர வச்சதே இந்த சுகன்யா தான். இந்த குமார் அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு நின்ன சுகன்யா அமைதியாகவே இருந்தாங்க. அப்போ தான் தெரிய வந்தது, சுகன்யா குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க, குமார் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு உடனே வீட்டில் வந்து மீனா மேலே தான் தப்பு இருக்குது, மீனா எனக்கு மதிப்பும் மரியாதையும் தராமல் அவமானப்படுத்தி பேசிட்டான்னு வேற மாதிரி பேசி இங்கே மீனாவை மாட்டி விட்டு திட்டு வாங்க வச்சாங்க.
அப்போ கூட மீனா, இந்த உண்மை இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். அரசியோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் போதும். இனி இந்த சுகன்யாவோட வழிக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் உண்மை தெரிஞ்சும் வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்தா. என்ன செய்கிறது? இங்கே மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத்தை இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பற்றி ஏதாவது நம்ம சொன்னால் அதை கண்டிப்பாக அப்பாவும் நம்ப மாட்டாங்க. நீயும் பொறுமையாகவே இருன்னு, இதை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சரவணன் சொல்கிறாரு, பார்த்தும் பார்க்காம எத்தனை நாள் போகிறது? மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறமும் நான் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் பழனி மாமா மட்டும்தான். இனி என் முன்னாடி பழனி மாமாவை அத்தை தப்பாக பேசி திட்டினாங்கன்னா நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக சுகன்யா அத்தை யார், ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு அப்பாவுக்கு புரிய வச்சு உண்மையை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அரசியோட வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினச்ச சுகன்யா அத்தையை பற்றி இன்னும் அப்பாவுக்கு தெரியாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்ல, பார்ப்போம், பொறுமையாக இருப்போம், இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ இந்த சுகன்யா அத்தையால் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போகிறாரு. பழனி எப்பயும் போல் கடைக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காததுனால அங்கே அவருக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் கடையில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க பாண்டியன் திட்டுறாரு. ஏன் பழனி, ஏன் நீ பொறுப்பே இல்லாமல் இருக்க? நம்ம வீட்டுக்கு வந்த மருமக சுகன்யா உன்னை பற்றி என்ன நினைப்பா? வீட்லேயும் பிரச்சனை செய்கிற, கடையிலையும் வேலை செய்யாமல் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் வீட்டுக்கு போறியே, வீட்டுக்கு போகிறதா இருந்தால் சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்க, என்ன மச்சான் செய்கிறது, எனக்கு கொஞ்சம் முடியல அதான் போனேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லும்போதே சுகன்யா ஃபோன் பண்ணுறாங்க. சுகன்யா ஃபோன் பண்ண உடனே பழனிக்கு அவ்வளோ கோவம் வருது. நேற்று இப்படி தான் வீட்டு வேலையை செய்ய மாட்டேன், உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை செஞ்சா, நான் போய் வீட்டு வேலையை செய்ய இங்கே பாண்டியன் மச்சான் என்னை புரிஞ்சுக்காம அவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு சுகன்யா என்ன சொன்னாலும் எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசவும் கூடாது, வீட்டு பக்கம் போகவும் கூடாது. அவள் ஏதாவது முடிவெடுத்தா எடுக்கட்டும், இல்லை என்னை திட்டினானா அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. செந்திலும், என்னம்மாம்மா அத்தை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்க, பேசினாலும் பிரச்சனை, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை, அதுக்கு பேசாமல் வரக்கூடிய பிரச்சனையவே சமாளிக்கலாம்னு நினச்சிட்டேன் செந்தில். கல்யாணம் பண்ணால் எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க, ஆனால் எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா எதுக்கு அந்த சுகன்யா ஃபோன் பண்ணதெல்லாம் எடுத்து பேசணும்? அதான் நான் ஃபோன் எடுத்து பேசவே இல்லைன்னு சொல்ல, அண்ணன் ஏற்கனவே நீங்களும் சுகன்யா அத்தையும் சந்தோஷமாக வாழலை அப்படின்றத இன்றைக்கி காலையில் தான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. வேண்டாம் மாமா, அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணலன்னா அத்தை ரொம்ப கோவப்படுவாங்கல்லன்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறீங்கல்ல, அது போதும் செந்தில். என் வாழ்க்கை எப்படி ஆனால் என்ன? அது மட்டும் இல்லாமல் சுகன்யாவை பற்றி உனக்கு தெரியாது. எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுகிற சுகன்யா என்னை பார்த்தாலே திட்டுறா, அவமானப்படுத்துகிறா, ரூமில் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறா. வேற நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், கடையில் இருக்க வேலையை பாரு, என்னை பற்றி யாரும் யோசிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொன்ன மற்ற எல்லா வேலையவும் பழனி பார்த்துட்ருக்காரு. பழனி ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கிறத செந்தில் கவனிக்கிறாரு. நம்ம அண்ணன் சொன்னது உண்மைதான். இத்தனை நாள் சுகன்யா ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்கள பற்றி கண்டிப்பாக நம்ம அப்பாவுக்கு தெரியணும். அப்போ தான் பழனி மாமா கொஞ்சமாவது அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். பழனி மாமா பேச போனாலே பிரச்சனை செஞ்சு பழனி மாமா மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி அத்தை ஏதாவது செஞ்சிடுறாங்க. அதனால தான் மாமா பயந்துக்கிட்டு ஃபோனில் கூட அத்தைக்கிட்ட பேசாமல் இருக்காங்க. இத்தனை நாள் தான் மாமா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமே இல்லாமல் நிம்மதியும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி செந்திலும் யோசிக்கிறாரு. அங்கே இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுகன்யா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்ம ஃபோன் பண்ணால் அந்த பழனி எடுக்க மாட்டேங்கிறாரு. நேற்று மாதிரியே வீட்டுக்கு வர வச்சு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்ய வைக்கலான்னு பார்த்தா, பழனி வரலனா இவங்களுக்கெல்லாம் நான் தான் சமைச்சு கொடுக்கணுமா? எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எல்லாரும் அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் நான் இந்த பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கேன். எனக்குன்னு யார் இருக்கா இந்த வீட்டில்? பேசாமல் கொஞ்ச நேரம் அங்கே பழனியோட அம்மாவையாவது பார்த்துட்டு வருவோம், அந்த வீட்லேயாவது நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலோட வீட்டுக்கு போகிறாங்க. சுகன்யா ரொம்ப சோகமாக வரதை அப்பத்தா கவனிச்சுட்டு, என்னம்மா சுகன்யா, சாப்பிட்டியா? ஏன் சோகமாக இருக்க? அங்கே பாண்டியன் வீட்டில் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் நான் தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே வடிவு மாறின்னு எல்லாரும் வந்த உடனே, வா சுகன்யா முதல்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அங்கே உள்ள எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அரசிக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்கல்ல, அந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இங்கே கோமதி மட்டும் இல்லை, அவங்க மருமக, அவங்க பொண்ணுன்னு எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க.
நான் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்கேன். அந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு எனக்கே ரொம்ப முடியல. சாப்பிடாம தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்து பரிமாறுறாங்க. அதை பார்த்த உடனே சுகன்யா ரொம்ப சந்தோஷமா, இவ்வளோ திருப்தியா நல்லா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. அந்த வீட்டில் நம்ம விருப்பப்பட்ட சாப்பாடை கூட சாப்பிட முடியல. நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்கள் பையன்தான் என்னை இங்கே வரவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க சுகன்யா. உடனே இங்கே வடிவு சொல்கிறாங்க, நீ தான் எப்போ வேணாலும் இங்கே வரலாமே, இப்போ முதல்ல சாப்பிடு. வீட்டுக்கு மருமகளாக போனால் வீட்டு வேலையெல்லாம் செய்ய தானே செய்யணும். அதுக்காக இப்படி பேசினா எப்படி எப்படி சுகன்யா? இருந்தாலும் நீ ரொம்பலாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. இங்கே கோமதியை பார்த்துருக்கல்ல, கோமதி எல்லாரையும் வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பா. எப்படியும் படித்த படிப்புக்கு வெளியில் வேற வேலைக்கு போகணும்னு கோமதிக்கு ஆசை. ஆனால் பசங்க எல்லாரும் வளர்ந்து நல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னு தான் அவள் வீட்டிலையே இருக்கா. நீ வேணும்னா அந்த மீனா மாதிரியோ இல்லை தங்கமயில் மாதிரியோ வீட்டில் இருந்து வேலை செய்ய முடியலன்னா வெளியில் வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு மாறி கேட்குறாங்க. ஆமாம், அது ஒன்று தான் அங்கே நடக்கலை. அதுவும் செஞ்சிட்டாங்கன்னா மற்றவங்க மாதிரியே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வெளியிலையும் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் என்ன பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? இப்படி ஒரு வாழ்க்கை பாண்டியன் வீட்டில் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இந்த வீட்லேயே வசதியோடு வாழலான்னு ஒரு சந்தோஷத்தோட பழனியை கல்யாணம் பண்ணேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சாப்பிடும்போது இதெல்லாம் பேசிக்கிட்டே சாப்பிட அப்போ தான் வடிவு நினைக்கிறாங்க. அதனால தான் பழனி தம்பிக்கு கிட்ட இந்த வடிவு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்களோ. பாண்டியன் வீட்டில் இந்த சுகன்யா அங்கே இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போலையே. இதை பற்றி முதல்ல பழனிக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வடிவு சுகன்யாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. முத்துவேல் வீட்டுக்கு போன சுகன்யா நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லார்கிட்டேயும் பேசிட்டு மெதுவாக பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இங்கே வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. பழனிக்கு ஃபோன் பண்ணோம், அவரும் வீட்டுக்கு வரல. நான் மட்டும் தனியாக எத்தனை வேலையை பார்க்குறது? இனி இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டேன். யார் வந்து கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். வேணும்னா சமைச்சு சாப்பிடட்டும், இல்லை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடட்டும். என்னை தனியாக எல்லாரும் விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு நான் இப்படி செஞ்சாதான் கொஞ்சமாவது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அவங்க பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த பழனி, சுகன்யா சமைச்சிட்டியா? சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்து வை. இங்கே மச்சான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டாரு. நான் தான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, உங்கள் மச்சானுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கணுமா? எங்கேருந்து எடுத்து வைக்கிறது? நான் ஃபோன் பண்ணப்போ நீங்கள் வந்தீங்களா? இல்லை எனக்கு வந்து உதவி செஞ்சீங்களா? நேற்று மாதிரியே வருவீங்க, ஏதோ முடிஞ்ச வேலையை செய்வீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் வரலை. நான் பேசாமல் உங்கள் அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ தான் வந்தேன். வீட்டு வேலை எதையும் நான் இனி செய்ய மாட்டேன். உங்கள் மச்சாங்கிட்ட நீங்களே தெளிவாக சொல்லிடுங்க. வேணும்னா ஹோட்டலில் வாங்கிட்டு போய் உங்கள் மச்சாங்கிட்ட கொடுங்க. அப்படி அவர் சாப்பிட மாட்டாருன்னா நீங்கள் யாராவது சமைச்சு கொடுங்க. போதுமா? உங்கள் அக்கா மீனா தங்கமயிலும் எல்லாரும் சந்தோஷமாக கோயிலுக்கு போகணும். ஆனால் அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் தனியாக இருந்து நான் மட்டும் கஷ்டப்பட்டு செய்யணுமா? முடியவே முடியாது. உங்கள் அக்கா கோமதிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லுங்கள். எதுக்காக அவங்க இத்தனை நாள் அங்கே தங்கியிருக்கணும்? என்ன அவசியம்? எல்லா வீட்டு வேலையவும் பார்த்துக்க அந்த சுகன்யா இருக்கா அப்படின்ற எண்ணத்தில் தானே. எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. இதில் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சமைச்சு வர கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல, உடனே பழனியும் மெதுவாக, நான் சொன்னேன்ல, ஹோட்டல்லலாம் மச்சான் வாங்கி சாப்பிட மாட்டார், அவருக்கு பிடிக்காது. வீட்டில் நீ சமைச்சு வச்சுருப்பேன் தான் சாப்பாடை என்னை எடுத்துகிட்டு வர சொன்னார். இப்போ இப்படி சொன்னால் மச்சாங்கிட்ட போய் நான் இதை சொல்ல முடியுமா? இல்லை உன்னை பற்றி அவர் தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மச்சான் என்னை பற்றி தப்பாக நினச்சா எனக்கு என்ன? நீங்களே போய் சொல்லுங்கள், சுகன்யா தனியாக இருக்கா, இவ்வளோ வேலையும் செய்ய முடியாதுன்னு. அப்படி என்னை பற்றி உங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னா நான் மட்டும் மற்றவங்கள பற்றி ஏன் அக்கறையாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. பழனிக்கு என்ன செய்யனே தெரியல. உடனே பழனி அங்கே ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு கடையில் இருக்கிற இங்கே பாண்டியனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. உடனே, என்ன பழனி இவ்வளோ நேரமா வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர 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 நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை. ஆமாம், இன்னைக்கு சுகன்யா என்ன சமைச்சிருக்கா அப்படின்னும் போது, என்ன ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, மச்சான் இங்கே சுகன்யாவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி முடியல மச்சான், சமைக்கலையா, அதனால தான் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நானாவது இங்கே யார்கிட்டையாவது சொல்லி சமைக்க சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை இன்றைக்கி சாப்பிடுங்க, பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பழனியும் கொடுத்த சாப்பாடை பாண்டியன் சாப்பிட்றாரு. இங்கே நல்லாவே புரியுது செந்திலுக்கு, வீட்டில் கண்டிப்பாக அத்தையால் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதான் மாமா ஹோட்டல்லேருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருன்னு. இன்னும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அத்தை என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. எல்லாரும் இங்கே வேலை எல்லாமே முடிச்சுட்டு, சரி இப்போவாது வீட்டில் சுகன்யா ஏதாவது சமைச்சு வச்சுருப்பான்னு போக, அங்கே எதுவுமே சமைக்கலைன்னு உடனே பார்த்த பாண்டியன், என்னம்மா சுகன்யா உனக்கு ஏதோ முடியலன்னு சொன்னானே பழனி, இப்போ நீ நல்லா இருக்கியான்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன்,
இன்னைக்கு நீ சமைக்க வேண்டாம் மச்சானுக்கு நானே ஹோட்டலில் வாங்கி தரேன்னு இங்கே பழனி தான் வந்து சொல்லிட்டு வந்தாரு. ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கப்புறமா சமைக்கலையான்லாம் கேட்குறீங்களே, என்னங்க நீங்கள் உங்கள் மச்சாங்கிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இங்கே பழனிக்கு அவ்வளோ கோவம் வருது. மத்தியானம் வந்தப்ப அந்த பேச்சு பேசினா சமைக்க மாட்டேன்னு சொல்லி என் மச்சானை மட்டும் இல்லை என் அக்காவையும் திட்டினா இந்த சுகன்யா. ஆனால் இப்போ என்னடானா மச்சான் முன்னாடி என்ன மாட்டி விட்டு அவன் நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பழனியால் தாங்க முடியல. சுகன்யா, மாற்றி மாற்றி பேசாத. நீ என்கிட்ட என்ன பேசுனியோ அதே மாதிரி மச்சாங்கிட்ட பேசு. மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நீ அவங்க முன்னாடி நல்லா பேசிட்டு என்ன அவமானப்படுத்திட்டு இருந்தனா, நான் கொஞ்சமாக பொறுத்து போகிறதுனால நீ என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்காத. ஏதோ பரவாயில்லன்னு நீ சொல்கிற எல்லாத்துக்கும் நீ செய்கிற எல்லாத்துக்கும் நானும் அமைதியாக போயிட்டுருக்கேன். நீ தானே சொன்ன என்னால் சமைக்க முடியாது, உங்கள் அக்கா என்னை வீட்டு வேலை பார்க்க வச்சுட்டு போயிட்டாங்க, நான் உங்கள் அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டேன்னு. அதுக்காக தானே நான் ஹோட்டலில் வாங்கிட்டு போனேன். இப்போ என்ன மாற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே இங்கே சுகன்யாவும், என்னங்க நீங்கள் தான் மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னால் வீட்டு வேலை பார்க்க முடியாதுன்னு நான் எப்போ சொன்னேன்? வேண்டாங்க, இப்படிலாம் என்னை பற்றி தப்பாலாம் பேசாதீங்க, வேணும்னா இப்போயே சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் சுகன்யா, நீ இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, இனி உன் கூட என்னால் வாழவும் முடியாதுன்னு சொல்ல இங்கே கண் கலங்கி நிற்கிறாரு பழனி. ஒன்றும் புரியாமல் நிற்கிறாரு பாண்டியன். இதை பார்த்த உடனே சரவணன் பேச ஆரம்பிக்கிறாரு. அத்தை, உங்களை பற்றி எனக்கு தெரியும், என் மாமாவை ஏன் இவ்வளோ அவமானப்படுத்தி அள வைக்கிறீங்க? நான் இப்போ சுகன்யா அத்தையை பற்றின உண்மையை எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்பா, நீங்கள் நம்பாதீங்கப்பா, சுகன்யா அத்தை சொல்கிறது எல்லாமே பொய் தான். பழனி மாமா ரொம்ப பாவம், அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, சந்தோஷமே இல்லாமல் இருக்காரு. இங்கே ரூமில் ரெஸ்ட் எடுக்க விடாமல் தூங்கிட்டு இருக்கும்போது கூட எழுப்பி திட்டிகிட்டு இருக்காங்களாம், அவமானப்படுத்தி பேசுகிறாங்களாம். அதனால தான்ப்பா மாமா கடையில் வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எப்பயுமே வேலை கூட செய்ய முடியாமல் எப்பயுமே ரொம்ப சோகமாகவே இருக்காரு. ஆனால் நீங்கள் யார் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்காம சுகன்யா அத்தைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு ரொம்ப கோபமாக சரவணன் பேச ஆரம்பிக்க, உடனே சுகன்யாவும், என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் இதுக்கு மேலே நடிக்காதீங்க அத்தை, நான் நம்பவே மாட்டேன். அதான் நேற்று நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேனே. மாமாவை நீங்கள் மதிக்கிறதும் இல்லை, இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படவும் இல்லை. மாமாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பாக நினச்சி எங்கே எல்லாரும் முன்னாடி நல்லபடியாக பேசினாலும் மாமாவை எவ்வளோ அவமானப்படுத்துகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா, நேற்று கூட மாமா ரொம்ப முடியலன்னு கடைக்கு வராமல் வீட்டுக்கு வந்தார்ல, அதுக்கு காரணம் இந்த சுகன்யாத்தை தான். அவங்க ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சு வீட்டு வேலையெல்லாம் மாமாவை செய்ய வச்ச, அப்புறம் எப்படிப்பா அவர் கடைக்கு வர முடியும்? இப்படி நமக்கு தெரியாமல் சுகன்யாத்தை தேவையில்லாமல் பழனி மாமா கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானப்பா இவங்க 2 பேத்துக்கு இடையில என்ன பிரச்சனை இருக்குன்னே முதல்ல தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சுகன்யாத்தை தன்னுடைய அக்கா பையன் குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து இந்த வீட்டில் நல்ல மருமகளாக இருந்து நல்ல பேர் வாங்கணும், பழனி மாமா கூட சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணம் சுகன்யாத்தைக்கு கொஞ்சம் கூட இல்லை. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு அவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். சுகன்யாத்தை, இனியாவது உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கும் நீங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணீங்கல்ல, மாமா வரலை, அந்த கோவத்தில் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் அவங்க பாட்டுக்கு இருந்திருக்காங்கப்பா. வேணும்னா நான் ஹோட்டலில் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன், இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். சுகன்யா அத்தையை பற்றின உண்மை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான், பழனி மாமா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான்ப்பா நான் இவங்களை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சுகன்யா அத்தையை இனியும் நம்பாதீங்கப்பா. நம்ம பழனி மாமா ரொம்ப பாவம் தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் சிரித்து நான் பார்க்கவே இல்லை, ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு அழுதுகிட்டே இருக்காருப்பா. இங்கே சுகன்யாத்தை தான் அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு நாமளும் நம்பி இங்கே மாமாவை தப்பாக பேசினா எப்படிப்பா அப்படின்னு சுகன்யாவை பற்றின எல்லா உண்மையவும் இங்கே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே சரவணன் இப்படி பேசும்போதே சுகன்யா இருந்த கோவத்தில், என்ன எல்லாரும் ரொம்ப பேசுகிறீங்க, அப்படி நான் பெருசாக என்ன தப்பு செஞ்சுட்டேன்? இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கல, அதுக்காக நான் பெருசாக தப்பு பண்ண மாதிரி இப்படிலாம் பேசுவீங்களா? வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நான் பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேனா? வசதியோடு வாழலாம் அப்படின்ற ஆசையில் இந்த பழனியை கல்யாணம் பண்ணேன். ஆனால் இந்த வீட்டில் வீட்டு வேலையை செய்ய வச்சா என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. வேணும்னா பழனியை கூட்டிகிட்டு நான் முத்துவேல் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, இந்த சுகன்யா இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பாண்டியன் தாங்க முடியாமல், இத்தனை நாள் பழனி மேலே தப்பு இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தானே தெரியுது இந்த சுகன்யா பழனியை இவ்வளோ அவமானப்படுத்தி பேசி இப்படி ஒவ்வொரு நாளும் திட்டி அவனை ரெஸ்ட் எடுக்க கூட விடாமல் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கான்னு. ஆனால் இத்தனை நாள் பழனி சுகன்யாவை பற்றி என்கிட்ட தப்பாக எதுவுமே பேசலை, அதனால் இங்கே சுகன்யா சொன்ன எல்லாத்தையும் உண்மை நம்பிட்டேன், இந்த பழனி மேலே தப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு. கோமதி முதல்ல கோயிலேருந்து வரட்டும், எல்லாரும் வந்ததுக்கப்புறமா சுகன்யாவை பற்றி சொல்லி சுகன்யாவை முதல்ல அந்த முத்துவேல் வீட்டுக்கு அனுப்பணும்.
பழனி, சுகன்யா 2 பேரும் இங்க இருக்கிறத விட வசதியோட அந்த முத்துவேல் வீட்ல இருந்தா தான் பழனி சந்தோஷமா சுகன்யா கூட வாழ முடியும் அப்படின்னு யோசிச்ச பாண்டியன் உடனே சுகன்யா கிட்ட சொல்றாரு. என்ன தப்பா நினைக்காதம்மா. இந்த வீட்டு மருமகளா பொறுப்பா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை நம்பி நான் தான் ஏமாந்து போய் பழனியவே தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அரசியோட வாழ்க்கையில உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். உனக்கு என்ன வசதியோட வாழணும் அவ்வளவுதானே. சீக்கிரமா கோமதி வந்ததுக்கு அப்புறமா நானே ஒரு தெளிவான முடிவெடுக்கிறேன். பழனி, நீ எதுக்கும் கவலைப்படாத பழனி. உன் வாழ்க்கையில இந்த சுகன்யாவால இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. என்னை மன்னிச்சிரு. நான் கூட உன்னை தப்பா யோசிச்சுட்டேன். கண்டிப்பா கோமதி வந்த உடனே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு நானே ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசிட்டு அங்கிருந்து போறாரு பாண்டியன். உடனே சுகன்யா சொல்றாரு, இந்த வீட்ல இருக்காம உங்க அண்ணன் வீட்டுக்கு போனாலே நான் நிம்மதியா இருப்பேன். அங்க அனுப்ப சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா போறாங்க. இந்த சுகன்யா என்னைக்கும் திருந்த மாட்டா. இவன் மூலமா எனக்கு என்னைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. என்னைக்கு இந்த சுகன்யா என்னை பிரிஞ்சு போறாளோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு கண் கலங்கி போய் நிற்கிறாரு பழனி. இந்த சுகன்யாவை புரிஞ்சுக்கவும் முடியல. இவ கூட எப்படி வாழ போறேனோ தெரியல அப்படின்னு யோசிக்கிற பழனிக்கு ஆறுதலா இருக்கிறாங்க இங்க வந்து செந்திலும் சரவணனும்.